கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் 2026 ஆண்டு 5ஆம் மாதம் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்போது இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்ளுகிற நல்ல தகப்பன் எதற்காக இமைப்பொழுது கைவிட்டார் என்று பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கர்த்தரை கோபமூட்டும்படியாக, அவர் வெறுக்கிற காரியங்கள் மீது நாம் பற்றுதல் அதிகமாய் வைப்பது நிமித்தமாக தான் அவர் நம்மை கைவிடுகிறார். அவர் விரும்புகிற தேவன் அல்ல கைவிடுவதற்கு, தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல. ஆனாலும் நாம் செய்கிற பாவம் அவருக்கும் நமக்கும் இடையூறுகளை கொண்டு வருகிறது, பிரிவினைகளை கொண்டு வருகிறது. நாம் என்னென்ன தேவன் சித்தத்தின்படி தேவன் நமக்கு என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதும் அவர் விரும்புகிறபடி நாம் செய்கிறதும் தான் அவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். ஏதொன்று செய்யக்கூடாது என்று சத்திய வேதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எச்சரிப்பை அறிந்து அதை புரிந்து அதன்படி நாம் நடந்தோமானால் நம் வாழ்விலே கர்த்தருடைய கிரியை மிகுதியாக இருக்கும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் இமைப்பொழுது தன்னை மறைத்து கொண்டால் நாம் எங்கே விழுவோம் என்று கூட அறிந்து கொள்ள முடியாது. அவர் தாங்குகிறார். கழு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி சுமந்து கொண்டு போகிறதோ அதே போல தன் தோளிலே நம்மை சுமக்கிற நல்ல தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன். எதற்காக கைவிடுகிறார் என்றால் அவர் விடவில்லை, நம்முடைய பாவம் அவரை விட செய்கிறது, அவரை விட்டு விலக்குகிறது. அவர் சுத்த கண்ணனாய் இருக்கிறபடினாலே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நம்முடைய அருவருப்புகளை அவர் காணாது இருக்கும்படியாக அந்த பாவம் அவரை விட்டு நம்முடைய பாவம் அவரை பிரித்து விடுகிறது. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகப் போகிறதில்லை. ஆனால் நாம் தான் அவரை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒன்றுதான் கீழ்ப்படியாமையினால் வருகிறது. வேதத்தின் வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால் அவர் இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் கீழ்ப்படியாதனாலே துரத்தப்பட்டான், தேவனுடைய சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டான், சாபத்தோடு விலகி ஓடினான். காரணம் அவன் செய்த பாவம் என்னவென்று பார்த்தோமானால் ஏவாளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ஏவாள் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்தாள். பாவம் அவர்களை பற்றி கொண்டது. அறிவு கண்கள் அவர்களுக்கு தெளிவில்லாமல் மூடப்பட்டு விட்டது. பிசாசானவன் எப்பொழுதும் வஞ்சிக்கிறவனாவே இருப்பான். நம்மை எப்படியாவது வஞ்சித்து தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்காக பாவத்தை விளைய செய்வான். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை செய்யும்படி தூண்டுவான். அதை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு எடுத்து போடப்படும். நாம் விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்துக்கு வந்து விடுவோம். ஆதாம் எங்கே என்று கர்த்தர் கேட்கும் பொழுது அவன் தன்னை ஒழித்து கொண்டான். காரணம் என்னன்னா, அவன் செய்த பாவம் அவனை உணர்த்தினது. பாருங்க, தேவன் மேன்மையாய் வைத்திருந்தார், ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார், தன்னுடைய சாயலை படைத்திருந்தார். அவன் என்னென்ன பேரிட்டானோ அதெல்லாம் அப்படியே ஆயிற்று என்று இத்தனை அதிகாரங்களை கொடுத்து வைத்திருந்தார். எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். காரணம் ஒண்ணுதான், அவர் இரக்கம் உள்ளவர். அவர் கிருபையினால் நம்மளை மீட்டுக் கொள்வார். அவர் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆனால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தால் போதும்.
வேறு யார் என்ன சொன்னாலும் சரி அதற்கு இணையாதபடி, இணங்காதபடி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரியான பாதையில் நடக்க அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நல்லது சொல்லுவது போல சாத்தான் அப்படிதான் ஏவாளை வஞ்சித்தான். வார்த்தையினால தான் ஏவாளை வஞ்சித்தான். இச்சையை கொண்டு வருவான், கண்களின் இச்சை. இதை சாப்பிடக்கூடாதா என்று சொன்னாரா? அறிவு கண்கள் திறக்கப்படும். அது இது என்று பொய்யின் பிதாவானவன் அவன் பலவிதமான பொய்களை பிணைத்து நம்மை விழ செய்து விடுவான். இந்த பாவம் கர்த்தரையும் நம்மையும் விட்டு பிரித்து போட்டுவிடும். அவருடைய முகம் மறைக்கப்பட்டுவிடும். ஆனால் கோபத்தினால இமை பொழுதுதான் அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறார். எதற்கு தெரியுமா? செய்த தவறுகளை அறிந்து புரிந்து எச்சரிக்கப்பட்டு அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்காகவே. நினைவே பட்டணத்தை குறித்து அவருக்கு ஒரு தரிசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். பாவம் பெருகினது. ஜனங்களை அழித்து போட்டிருக்கலாம். இல்லை, அவர்கள் மனம் திரும்புவதற்காக வாய்ப்புகளை கொடுத்தார். யோனா சொன்னது போல 40 நாள் நினைவைப்பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும், கவிழ்த்து போடப்படும் என்று அவனை கொண்டுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவனும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறான், சாவு வராதா என்று. ஆனால் அங்கே நடந்தது என்ன? இந்த செய்தியை கேட்டோன்ன ராஜாவிலிருந்து ஜனங்கள் எல்லோருமே, ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறான். ஜனங்கள் எல்லாருமே உபவாசித்து ரெட்டை உடுத்தி சாம்பலில் இருந்து தேவனை நோக்கி மண்டாடினார்கள். மிருக ஜீவம் வரைக்கும் உபவாசித்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு இரக்கத்தை கொண்டு வந்தது. அவர் உருக்கமான இரக்கத்தினால் இறங்குகிறவர். அவர் அதைதான் விரும்புகிறார். ஒருவேளை யோனா தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை அவர்கள் செவி கொடுக்காமல் அவர்கள் செய்த பாவத்திலே அப்படியே நிலைத்திருந்தால் நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டு போயிருக்கும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். சொன்னபடியே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அவர்கள் மனம் திரும்பினதுனால சம்பவித்தது என்ன? அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நமக்கும் அநேக நேரம் கர்த்தர் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருப்பார். மனம் திரும்புவதற்காக, பாவத்தை விட்டு விலகுவதற்காக, கர்த்தரை பற்றி கொள்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று நடப்பதற்காக. நீதிமானுக்காக ஆபிரகாம் போராடினதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல சோதம் குமரம் பட்டணம் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக 50 நீதிமான்லிருந்து 10 நீதிமான் வரைக்கும் அவர் போராடினார். ஆனால் அங்கே 10 நீதிமான் கூட இல்லை. அதனாலதான் சோதம் குமரம் பட்டணம் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பியிருந்தால் நினைவே பட்டணத்தை போல அவர்களும் மீட்கப்பட்டிருந்திருப்பார்கள். நம்மை கர்த்தர் உருக்கத்தினால் இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இமைப்பொழுது கைவிடுகிறது காரணம் என்ன? மனம் திரும்புவதற்காக, மனம் மாற்றம் உண்டாவதற்காக, ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்காக. புரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அவர் கைவிட வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவர் மன உருக்கம் உள்ள தேவன் அல்லவா? அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவன். உருக்கமான இரக்கம் உள்ள தேவன். கோபத்தை மூழும்படி செய்கிறவர்கள் நாம் தான். நாம் நம்முடைய நடத்தையினால, பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால
கர்த்தர் நம்மை சீர்படுத்துவதற்காக, சரிப்படுத்துவதற்காக இமைப்பொழுது தன் முகத்தை மறைக்கிறார். இமைப்பொழுது அவர் நம்மை கையை விடுகிறார். மனம் திரும்புவதற்காக, நம்முடைய பாவங்கள் மிகுதியானபடினாலதான் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசுடைய உரச்ச சத்தம் எதற்காக உண்டாயிற்று சிலுவையிலே என்று பார்த்தோமானால், அவர் ஏன் கைவிடப்பட்டார் என்றால் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக நாம் மீட்கப்பட வேண்டும். அவர் சிந்தின இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அந்த உயிர்த்தெழுந்தலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இரட்சிப்புங்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே, அதற்காகவே அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது சாதாரணமானது அல்ல, இது லகுவானது அல்ல, இந்த இரட்சிப்பு லகுவானது அல்ல. அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே நாம் அதை பெற்றிருக்கிறோம். நம்மை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வதற்காகவே அவர் இவ்வளவாய் பாடுபட்டார், இவ்வளவாய் அன்பு செலுத்தினார். அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்பதை காட்டுவதற்கு முதல் பலனாக பிந்தின ஆத்மாவாக இயேசு கிறிஸ்து வந்தார். முந்தின ஆத்மா இழந்து போன சாயலை பிந்தின ஆத்மாக இயேசு கிறிஸ்து பெற்று தருவதற்காக பிதாவானவர் தன் ஒரே பேரான குமரனை நமக்கு தந்தருளினார். அந்த குமரன் எப்படி நம்மை சேர்த்தார் என்றால், மரணத்தின் வாயிலாக, மரணத்தை ருசி பார்த்ததினாலே உலக இரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக நித்திய கிருபையோடு இறங்கியிருக்கிறார். உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை கூட்டு சேர்த்தது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினாலே, அந்த கிருபையினால தான் இன்னைக்கு நம்மை மீட்டு இருக்கிறார். நம்மை மீட்டது எதற்காக? நித்திய கிருபையோடு இறங்கினது எதற்காக? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, இழந்த சாயலை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக. அதனால ஒருவேளை முந்தின ஆதாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காக இந்த பிந்தின ஆத்மா எப்படிலாம் இந்த பிந்தின ஆதாம் நம்மை நடத்தினாரோ அதை அறிந்து புரிந்து அவரை பின்பற்றினோமானால் நலமாயிருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் நம்மை எச்சரிக்கிறார். மனம் திரும்புவதற்காக, பாவம் அவருடைய முகத்தை பார்க்காதபடி நம்மை பிரித்து போடுகிறது. அதற்கு நாம் இடம் கொடாதபடி அவர் முகத்தை நாடுவதற்கு நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பிவிட்டோமானால் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எதை முன்பாக வைக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். அவர் இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறார். அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவரை போல ஒரு தேவனும் இல்லை. அவர் அன்புக்கு ஈடு இல்லை. நித்திய கிருபையோடு இறங்கினார். ஒன்றே ஒன்றுதான், நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். உருக்கமான இரக்கம் கர்த்தரோடு நம்மை இணைத்து இருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருந்தோமானால் நம்முடைய மாமிசத்தையும் அவருடைய இச்சையும் சிலுவையில் அறிந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. நாம் அப்படி அறிந்திருந்தோமானால் நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நாம் கைவிட மாட்டோம்.
அவரும் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நாம் கைவிடலாம், கைவிட்டு பின்வாங்கலாம். ஆனால் அவர் உருக்கமான இரக்கத்தினாலே கூட்டி சேர்க்கிறவர், கரம் பிடிக்கிறவர். ஆனால் எதற்காக அவர் கைவிடுகிறார் என்றால் நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக தான். இமைப்பொழுதுதான் கைவிடுகிறார். அதே உலகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இமைப்பொழுது கைவிட்டால் போதும், நாம் சூழ்நிலை என்ன என்று அறிந்து கொள்ளவே முடியாது. சோதம் குமரம் பட்டணம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டதே. நோவா காலத்தில் தேசமே அழிந்ததே. இதெல்லாம் எதற்காக? கீழ்ப்படிதல். கூட்டு சேர்க்கிறார். கர்த்தருடைய அவருடைய அன்பு நிமித்தமாய் கூட்டு சேர்க்கிறார். உருக்கமான இரக்கத்தின் நிமித்தமாய் கூட்டு சேர்க்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தில் கூட நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உன்னை சேர்த்துக் கொள்ளுவார், நம்மை மீட்டுக் கொள்வார். உறவுகள் நம்மை விட்டு போயிருக்கலாம், நம்மை தள்ளி விட்டிருக்கலாம், மனிதர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம், எது நடந்தாலும் சரி. ஆனால் கர்த்தரை கைப்பிடித்து கொண்டோமானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தோமானால், பாவம் நமக்கு சம்பவிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் வாழ்ந்தோமானால், உருக்கமான இரக்கத்தினாலே நம்மை சேர்த்து கொள்வார். இந்த மாதம் அப்படியாக அவருக்குள் நாம் வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை கூட்டு சேர்த்து ஆசீர்வதிப்பார். அவர் இரக்கம் பெரிதானது. அந்த இரக்கத்தினால தான் நம்மை மீட்டிருக்கிறார். எனவே இந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் உருக்கமான இரக்கங்களினால் என்னென்ன காரியங்களிலே நம்மை ஆசீர்வதிக்க முடியுமோ அப்படி அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது. எனவே இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் அவரோடு இணைகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் அவர் முகம் நம்மை விட்டு மறைக்கப்படாது. நித்திய கிருபையோடு நம்மோடு இறங்குவார். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும். எனவே இந்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த நாளிலும் இந்த மாத வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமாப்பா, நீர் உடைய அப்பா நித்திய கிருபையோடு இறங்குகிற தேவன் நீர். ஆண்டவரை நீர் வாக்களித்தது போல உருக்கமான இரக்கத்தினாலே எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன், கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமாப்பா, முகத்தை மறைக்கிற தேவனும் அல்ல. நாங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவன். ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே இதுவரையிலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமானால், பாவத்தின் உச்சியிலே நாங்கள் அகப்பட்டிருந்தோமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பாவங்களும் மறைவதாக, எல்லா வேதனைகளும் நீங்குவதாக, வியாதிகள் விலகுவதாக. இந்த ஜெப வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவாராக. விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். தடைகள் குறைகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து அப்பா, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் இந்த பிள்ளைகள் நடுவில் செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்படட்டும் அப்பா, கண்கள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும், தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அதற்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் அறிந்திருந்தோமானால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். மேலே தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறேன். அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
ஆமென்.